ஹலோ எவ்ரிஒன். வெல்கம் டூ மை சேனல். இந்த வீடியோல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஹிஸ்டரிய பத்தி தான் பார்க்க போறோம். ஏஐ கான்செப்ட் வந்து பல ஆண்டுகள் பழமையானது. ஏஐயின் ஹிஸ்டரிய ஒரு சுருக்கமான கண்ணோட்டத்துல இங்க பார்க்கலாம். 1950ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் மேத்தமெட்டிஷியனான ஆலன் டியூரிங் என்பவர் கம்ப்யூட்டிங் மிஷினரி அண்ட் இன்டெலிஜென்ஸ் என்கிற புகழ்பெற்ற கட்டுரையை எழுதினாரு. இந்த கட்டுரையில அவரு டியூரிங் டெஸ்ட் என்பதை அறிமுகப்படுத்தினாரு. இது ஒரு இயந்திரம் மனிதர்களைப் போலவே புத்திசாலித்தனமான நடத்தையை காட்ட முடியுமா? அல்லது ஒரு மனிதனாக தவறாக இருக்க முடியுமா? என்பதை அளவிடுவதுதான் ஒரு வழியாகும். 1956ஆம் ஆண்டில் அமெரிக்கன் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் ஜான் மெக்கார்த்தி என்பவர் டார்ட்மவுத் காலேஜ் கான்ஃபரன்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற வார்த்தையை முதல்ல அறிமுகப்படுத்தினாரு. அந்த நேரத்தில் தான் ஃபோர்ட்ரான், லிஸ்ப் அண்ட் கோபால் போன்ற கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் 2006ஆம் ஆண்டில் அவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். 1970ஆம் ஆண்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸின் ரிசர்ச்சுக்காக ஒதுக்கப்பட்ட ஃபண்டில் ஷார்ட்டேஜ் இருந்தது. 1974 முதல் 1980 வரை உள்ள இந்த காலம் ஃபர்ஸ்ட் ஏஐ விண்டர் என்று அழைக்கப்பட்டது. 1980ஆம் ஆண்டில் ஏஐயோட பூமு செகண்ட் டைமா ஏற்றத்தில் இருந்தது. அப்ப மெஷின் லேர்னிங் மற்றும் டீப் லேர்னிங் ஸ்கில்ஸ் எல்லாம் மேம்படுத்தப்பட்டது. 1986ஆம் ஆண்டில் நியூரல் நெட்வொர்க்ஸ் வந்து பாப்புலாரிட்டி ஆனது. 1987ஆம் ஆண்டில் ஏஐ ரிசர்ச்சுக்கு அதிக செலவுகள் ஆகிறது என்றும், மேலும் முதலீட்டில் போதுமான வருமானம் இல்லாததனால பிரைவேட் இன்வெஸ்ட்மென்ட் மற்றும் கவர்மெண்ட்டும் தங்களது முதலீட்டை குறைத்துக் கொண்டார்கள். இந்த காலம் செகண்ட் ஏஐ விண்டர் என்று அழைக்கப்படுகிறது. 2002ஆம் ஆண்டில் முதல் முறையாக ஏஐயோட யூசேஜ் வேக்கம் கிளீனர் வடிவில் வீட்டில் யூஸ் பண்ணப்பட்டது. 2005ஆம் ஆண்டில் ஹோண்டாவோட அசிமோ என்கின்ற ஏஐ ஹியூமனாய்டு என்கின்ற ரோபோட் ரெஸ்டாரண்டில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு தட்டுகளை வழங்க பயன்படுத்தப்பட்டது. 2011ஆம் ஆண்டு கூகுள் வந்து கூகுள் நவ் என்கின்ற ஆண்ட்ராய்டு ஆப்பை லான்ச் பண்ணாங்க. இது ஒரு ப்ரிடிக்ஷன் டூல் ஆகும். 2012ல ஐபிஎம்மோட ஏஐ பேஸ்டு நாட்சன் என்கின்ற கொஸ்டின் ஆன்சரிங் சிஸ்டம் ஜியோப்ரிட்டி என்கிற குயிஸ் ஷோவில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றது. 2014ல் பேசும் கம்ப்யூட்டர் சாட்போட்டான யூஜின் கூஸ்ட்மேன் டூரிங் டெஸ்ட்ல பாஸ் பண்ணது. 2016ல் டீப் லேர்னிங்கை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட கோ சாஃப்ட்வேர் வந்து வேர்ல்ட்ஸ் சாம்பியன்ஸை எல்லாம் வென்றது. 2018ஆம் ஆண்டு கூகுள் ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டை உருவாக்கியது. அட் பிரசன்ட் அதாவது தற்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பன்மடங்கு வளர்ச்சியடைந்துள்ளது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிக் டேட்டா, டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங் மற்றும் டேட்டா சயின்ஸ் போன்ற சொற்கள் மிகவும் பிரபலமாக உள்ளன. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தற்போது பல வகையான அப்ளிகேஷன்களிலும் மற்றும் தொழிற்சாலைகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸின் சில தற்போதைய பயன்பாடுகளைப் பற்றி இங்கே பார்க்கலாம். முதலாவது ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ். ஏஐ வந்து ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ், ஸ்மார்ட் தெர்மோஸ்டாட்ஸ் மற்றும் வேக்யூம் கிளீனர்ல யூஸ் பண்ணப்படுகிறது. 2வது ரோபாட்டிக்ஸ். ரோபாட்ல யூஸ் ஆகிற ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக் மற்றும் செமி ஆட்டோமேட்டிக் ஒர்க்கை செய்ய பயன்படுகிறது. இதில் இண்டஸ்ட்ரியல் ரோபாட் மற்றும் ட்ரோன்ஸ் அடங்கும். இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ட நீங்க கார் மேனுஃபேக்சரிங் யூனிட் மற்றும் பார்மா கம்பெனிஸ்லாம் பார்த்துருக்கலாம். இது ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஒரு குறிப்பிட்ட வேலையை தொடர்ச்சியாக செய்துகிட்டே இருக்க முடியும். மேலும் அவை எதையும் செய்ய முடியாது. இந்த ரோபோக்கள் மிகவும் திறமையானவை. 3வது வந்து கம்ப்யூட்டர் விஷன். ஏஐ எனேபிள்டு மெஷின்ஸ் வந்து விசுவல் இன்ஃபர்மேஷனை இன்டர்பிரப்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் ரெகக்னிஷன், ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், ஃபேஷியல் ரெகக்னிஷன் எக்ஸெட்ரா. 4வது வந்து தி சாட்போட். சாட்போட் என்பது உங்களின் கேள்விகளுக்கு உடனடியாக பதிலளிக்கும் ஒரு சாஃப்ட்வேர் ஆகும். சில இ-காமர்ஸ் கம்பெனிகளில் தங்களின் வெப்சைட் மற்றும் மொபைல் ஆப்களிலும் இந்த சாட்போர்டுகளை பயன்படுத்துகின்றன. 5வது வந்து தி வெர்ச்சுவல் அசிஸ்டன்ட். ஆப்பிளோட சிரி மற்றும் அமேசான்ஸ் அலெக்சா போன்ற ஸ்மார்ட் டிவைஸ்களில் இந்த ஏஐ ஒரு விர்ச்சுவல் பர்சனல் அசிஸ்டண்டாக ஆக்ட் பண்ணுது. இது உங்களின் குரல்களை புரிந்து கொண்டு நீங்கள் கேட்கும் கேள்விகளை உள்வாங்கி ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட செயல்பாடுகளுடன் ஆன்சரை சொல்கிறது. 6வதாக ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஸ்மார்ட் கார்ஸ். இப்போது வரும் அதிநவீன ஸ்மார்ட் கார்களில் சேஃப்டி மற்றும் கம்ஃபோர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஏஐ பேஸ்ட் ஃபீச்சரை யூஸ் பண்ணுறாங்க. உதாரணமாக ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங், ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம் தட் இஸ் ஏபிஎஸ், அலர்ட் அபவுட் பெடஸ்ட்ரைன்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் எக்ஸெட்ரா. 7வதாக டிரைவரே இல்லாமல் ஓடக்கூடிய செல்ஃப் டிரைவிங் காரில் யூஸ் ஆகிற டெஸ்லாவின் ஆட்டோ பைலட் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஏஐயை பேஸ் பண்ணது தான்.
8வதா நேவிகேஷன். Google மேப் மற்றும் Uberல யூஸ் ஆகுற ஏஐ பேஸ்ட் நேவிகேஷன் சிஸ்டம் போக்குவரத்தை தவிர்த்து மாற்று வழிகளை பரிந்துரை செய்கிறது. 9வதாக கூகுள் சர்ச். கூகுள் சர்ச் என்ஜின் நேரோ ஏஐ யூஸ் பண்ணி ஸ்பீச் ரெகக்னிஷன், இமேஜ் சர்ச், டிரான்ஸ்லேஷன் போன்றவற்றிற்காக பயன்படுகிறது. அவ்வளவுதாங்க. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.